இக்கதையில் வரும் அனைத்தும் கற்பனையே. ஹாரர் ட்ரீம்ஸ் 4. இவ பேரு ஜெலிசா. இவன் பேரு மேக்ராவ். இவன் பேரு அலிபாவ். இவன் பேரு ஜூடி. இதுதான் பேய்கள் வாழும் வீடு. இதிலிருந்து ஜெலிசா மட்டும் வெளியில் சென்றிருக்காள். மேக்ராவ், அலிபாவ், ஜூடி, நான் ஜெலிசா வந்திருக்கேன். கோட்டைக்கு வெளியே நிற்கிறேன். யாராவது கதவு ஓப்பன் பண்ணுவீங்களா? உங்களுக்காக ஜன்னல் வழியாக நான் பேசிகிட்டு இருக்கேன். கேட்குதா உங்களுக்கு யாருக்காச்சு? அலிபாவ், யாரோ வெளியே கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாருன்னு பாரு. நம்ம கோட்டைக்கு வெளியே பேசுகிறாங்க. யாருன்னு பாரு. ப்ரோ, என்ன ப்ரோ நீ இப்போ கோட்டைக்கு வெளியே போய் பார்க்கணுமா? சரி ப்ரோ, போகிறோம் ப்ரோ. போய் பார்த்துட்டு வரேன். கோட்டைக்கு வெளியெலாம் போக மாட்டேன், ஜன்னல் வழியாக பார்க்குறேன். யாருன்னா இருந்தால் சொல்கிறேன். யார் அது? ஜெலிசா மாதிரி இருக்கு. ஆமாம், நான் ஜெலிசா தான் வந்திருக்கேன். ப்ரோ, ஜெலிசா வந்திருக்கு ப்ரோ. உள்ள விடாத ப்ரோ. அதை அலிபோ, உன்னை யாருன்னு தான் பார்க்க சொன்னேன். உனக்கு தேவையில்லாத வேலையெல்லாம் நீ மூக்க நுழைக்காத. உன்னை சொன்னதை மட்டும் செய். உனக்கு இங்கே சுதந்திரம் இருக்கிறதுனால நீ என்னிடம் பேசுகிறத, இது மாதிரி பேசுகிறத நீ பாட்டு. அடப்போ ப்ரோ, நீ மாட்டு காமெடி பண்ணிட்டுருவ. நான் போய் சாப்பிட்றேன். அல்லிபூ உயிருடன் இருப்ப அவதனை சாப்பிடுவதாக சொல்கிறான். ஜெலிசா, எதுக்காக நீ இப்போ மறுபடியும் இந்த கோட்டைக்குள்ளே வரணும்னு நினைக்கிற? ஏன் நீ வெளியே போன? உன்னை யாரு வெளியே போக சொன்னா? இந்த கோட்டையோட சட்டத்திட்டங்களை நீ மதிக்கிறதே இல்லையா? மதிக்க மாட்டியா நீ? ஐயோ, என்ன மேக்ராவ், சட்டத்திட்டம் எல்லாம் பேசுகிறேன். நான் தெரியாமல் வெளியே போயிட்டேன். இப்போ என்னால் மறுபடியும் உள்ளே வரக்கூடாதா? இதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? என்னோட உலகம் அதுதானே, இதுதானே என்னோட உலகம். ஜெலிசா, உன்னோட உலகம் இதுதான்னு உனக்கு தெரிஞ்சோம். நீ ஏன் மனிதர்கள் வாழும் இடத்துக்கு போன? அவங்க உன்னை சும்மாவே விட மாட்டாங்க ஜெனிசா. இது கூட உனக்கு புரியாதா? ஐயோ மேக்ராவ், எனக்கு ஒன்றுமே ஆகலை. நான் போய் என்னோட முன்னாள் காதலனை பார்க்கறதுக்காக போனேன், அவ்வளவுதான். அவன் எப்படி இருக்கான்னு பார்த்தேன். அவன் நல்லா தான் இருக்கான். குழந்தை குட்டியோட சந்தோஷமாக தான் இருக்கான். ஆனால் எனக்கு தான் அவன் மேலே இருந்த காதல் இன்னும் குறையாமல் இருக்கு. சரி இரு, நான் உள்ள வரவா இப்போ? உனக்கு என்ன தைரியம் இறந்த பிறகு நம்ம சைத்தானோட கோட்டையில் இருந்து நீ தப்பிச்சு உன்னோட காதலனை பார்க்க போறேன்னு சொல்லியிருக்க. அவனை நீ காதலிச்ச, அவனும் உன்னை காதலிச்சானா? இல்லைதானே? பின்ன ஏன் இந்த ஆசை உனக்கு ஜெலிசா? தப்பு தான் மேக்ராவ். இனிமே நான் போக மாட்டேன், யாரையும் பார்க்க போக மாட்டேன். என்ன மன்னிச்சிடு, தயவு செஞ்சு என்ன உள்ள விடு. தயவு செஞ்சு உள்ள விடு, நான் உள்ள வரணும். இனிமேல் நான் வெளியே போக மாட்டேன். அழுவாத ஜெலிசா, இரு. போன போது உனக்காக நான் இப்போ ஜூடி கிட்ட எதுக்கும் கேட்டுக்கிறேன். அவன் சின்ன குழந்தை, அவன் பயந்துடுவான். இதை மாதிரி பாதி பேர் வெளியே போயிட்டு ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி வந்தா பார்த்தா பயந்துடுவான். அவன் சின்ன பையன். ஜூடி,
என்னத்தை உளறிட்டு இருக்க, இங்கே கொஞ்சம் பாரு, நான் உன்கிட்ட பேசணும். ஜெலிசான்னு நம்ம கோட்டையில் இருந்து எங்களே ஒருத்தன் அவங்க மறுபடியும் வந்திருக்காங்க, உங்களை உள்ள விடலாமா? சின்னமே சுடி சொல்லுங்க வந்துச்சு. சரி சார். சொல்லுங்க சொல்லுங்க. ஜெலிசா, ஜூடி உன்னை உள்ள வர சொல்லிட்டான். ஆனால் நான் எதுக்கும் அலிபாவையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன். அவன் வர சொன்னாதான் உன்னை உள்ள வர சொல்லினா அவன் வேணான்னு சொல்லிட்டான். ப்ரோ, அவளுக்கு வேறு வேலையே இல்லை ப்ரோ, உள்ளே விடாத ப்ரோ. அலிபோ, நீ சொல்கிறது கரெக்டு தான், ஆனால் என்ன பண்ணுறது, அவள் அழுகுறா. அவளை பாவம் பார்த்து தான் ஆகணும் அலிபோ. நாம் ஒன்றும் மனிதர்கள் கிடையாது அலிபோ, புரிஞ்சுக்கோ. மனிதர்கள் தான் மூளையை உபயோகிப்பாங்க, நாம் இதயத்தை உபயோகிப்போம் அலிபோ. என்ன ப்ரோ சரக்கடிச்சா மாதிரி உளர்ற? நமக்கு என்ன இதயமாக இருக்குது? எங்கே இருக்கு? அலிபோ, நீ கூட தான் நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கு நான் ஏதாவது சொன்னனா? இல்லைல்ல, அது மாதிரி தான் இது. சரி ப்ரோ, இவ்வளோ சொல்கிறேன், வர சொல்லு உள்ளே வர சொல்லு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மேக்ராவ், நீ பேசிட்டு இருக்குது நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் மேக்ராவ். உள்ளே வர சொல்லிட்டாங்க எல்லோரும். எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இனிமேல் திரும்பி மனுஷங்க இருக்கிற இடத்துக்கு போகவே மாட்டேன் அலிப்பா மேக்ராவ். சரி புலம்பாத, உள்ளவா. கதவை திற அலிபோ. உள்ளே வரத்துக்கு கதவை திறந்தால் தானே வர முடியும். கதவு திறக்கப்படுகிறது. ஜெலிசா உள்ளே செல்கிறான். கதவு மூடப்படுகிறது. தி எண்ட். ஃபிலிம் பை பவித்ரா.